பயங்கரமா 2026ல பாருங்க ஏஐல வந்து கட்டன் சுத்தி எது ஒரிஜினல் எது டூப்ளிகேட்னு நம்மளே மண்டை பிச்சுக்கிற மாதிரி இருக்கும். டிஜிட்டல் கட் அவுட் வரதுக்கு முன்னாடி வரைக்கும் பெயிண்டர்ஸ்க்கு நிறைய வேலை இருந்துச்சு. ஆமா, டிஜிட்டல் கட் அவுட் என்னைக்கு வந்துச்சோ அவங்களுக்கு என்னாச்சு, பெயிண்டர்ஸ்க்கு வேலை இல்லாம போச்சு. ஆனா அந்த பெயிண்டர்ஸ் தான் வந்து பின்னாடி எடிட்டர்ஸ் ஆயிட்டாங்க. இப்போ முக்காசி பெயிண்டர் இப்போ கம்ப்யூட்டர் கத்துக்கிட்டு போட்டோஷாப் அண்ட் எடிட்டிங் வச்சு ஷாப் ரன் பண்றாங்க, உருமாத்திக்கிட்டாங்க. அந்த மாதிரி மூட்டு வழியா ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னா டாக்டர்கிட்ட போய் எக்ஸ்ரே வாங்குறீங்க, நீங்க எக்ஸ்ரே மட்டும் எடுத்துட்டு வந்தா போதும். எக்ஸ்ரே வச்சு சிஸ்டமே அனலைஸ் பண்ணி உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா இல்லையா, டாக்டரோட அப்பாயின்மெண்ட் உங்களுக்கு தேவையா இல்லையான்றத சிஸ்டமே டிசைட் பண்ணும். ஓகே, அது வந்து எந்த பேசிஸ்ல? தேர்தல்கள்ல ஏஐயோட பங்கு பயன்பாடு எவ்வளவு இருக்கும்? அது வந்து ஒரு அட்வர்டைசிங்கா இருந்தாலும், ப்ரொபகேண்டாவா இருந்தாலும், இல்ல இன்ஃப்ளூயன்சிங்கா இருந்தாலும், அதுல ஏஐயோட பங்கு இருக்க போதா வர வர? ஏஐ வந்து நம்ம பாக்குறதுனா, இப்ப நான் ஒரு பேசிக்கலி நான் ஒரு யூடியூபரா நான் ஐடென்டிஃபை பண்ணிக்கிறேன்னு வச்சுக்கோங்க. டே டு டே லைஃப்ல என்னோட ஏஐ எப்படி இருக்குன்னா, இன்ஃபர்மேஷன் டிக்கிங் இருக்கும். அது மட்டும் இல்லாம அதுல ப்ரெசைஸா எனக்கு என்ன வேணுமோ அப்படிங்கறத தாண்டி ஒரு லிஸ்ட் டவுன் பண்றேன். நான் என்னோட டிஸ்கிரிப்ஷனுக்கு யூஸ் பண்ணிக்கிறேன். சில நேரங்கள் எனக்கு மைண்ட்ல ஒரு பிளாக் இருந்தா டைட்டில்ஸ்க்கு நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் ஆப்வியஸ்லி என்னோட தம்ப்நெயிலுக்கு பிக்சர் ஜென்ரேஷன். இதுதான் என்னோட லைஃப்ல ஏஐயோட பங்கா இருக்கிறது. பட் அவங்கவுங்க கண் பார்வையில நீங்க சொல்ற மாதிரி ஒரு ப்ரொபகேண்டா வச்சு இங்க வளருது அங்க வளருது, குழந்தைங்களுக்குள்ளேயே ஏஐயும் சேர்த்து வளர்த்தாதான் அந்த குழந்தை வந்து அடுத்த நாளைக்கு காம்படிட்டிவ் மனுஷனா இருக்கும் அந்த மாதிரி சொல்லிட்டு ஏஐ வேற மாதிரி செல் பண்ண பாக்காங்க. பட் ஆஸ் அ ஃபீல்டா பாத்தீங்கன்னா நம்மளுக்கு தெரியாம எந்தெந்த ஃபீல்டும் ஏஐயும் சேர்ந்து வளருது, எந்தெந்த ஃபீல்டு ஏஐயோட அந்த ஒரு சப்போர்ட் அண்ட் அந்த டெக்னாலஜியோட வளர்ச்சியை சேர்த்து வளருது அப்படின்னு நீங்க சொல்லுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ டெக்னாலஜினா ஸ்பேஸ் ரிசர்ச்காக கண்டுபிடிக்கிற விஷயங்கள் தான் நம்மளுக்கு இன்னைக்கு வந்து பயன்பாட்டுக்கு வரக்கூடிய நிறைய விஷயங்களுக்கு உதவுற மாதிரி ஏஐ எந்த ஃபீல்டுல ரொம்ப அதிகமா சேர்ந்து வாழ்ந்துட்டு இருக்காரு, நிறைய மக்களுக்கு தெரியுது இல்லைன்னு? ஏஐ வந்து இப்போ நிறைய ஃபீல்ட்ல வந்துட்டு இருக்கு. மீடியா ஃபீல்ட்ல நிறைய வந்துட்டு இருக்கு. முன்னாடி மீடியா ஃபீல்ட்ல காப்பி ரைட்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஆமா, காப்பி ரைட்டர். இன்னைக்கு காப்பி ரைட்டர் வேலையே இல்லையே. அவ்வளவுதானா? இன்னைக்கு வேலையே இல்லையே. முடிச்சு விட்டாங்களா? எந்த ஆபீஸ்லயாவது காப்பி ரைட்டர் இருக்காங்களா நீங்க பார்த்து? ஒரு பெரிய வேலைங்க அது. இன்னைக்கு சாட் ஜிபிடி எல்லாம் சந்திச்சோ அன்னைக்கு காப்பி ரைட்டர்ன்ற ஒரு ஆப்ஷனே இல்லையே. ஒரு கட்டத்துல முன்னாடி வந்து டிஜிட்டல் கட் அவுட் வரதுக்கு முன்னாடி வரைக்கும் பெயிண்டர்ஸ்க்கு நிறைய வேலை இருந்துச்சு. ஆமா, டிஜிட்டல் கட் அவுட் என்னைக்கு வந்துச்சோ அவங்களுக்கு என்னாச்சு, பெயிண்டர்ஸ்க்கு வேலை இல்லாம போச்சு. ஆனா அந்த பெயிண்டர்ஸ் தான் வந்து பின்னாடி எடிட்டர்ஸ் ஆயிட்டாங்க. இப்போ முக்காசி பெயிண்டர் இப்போ கம்ப்யூட்டர் கத்துக்கிட்டு போட்டோஷாப் அண்ட் எடிட்டிங் வச்சு ஷாப் ரன் பண்றாங்க, உருமாத்திக்கிட்டாங்க. அந்த மாதிரி இது உருமாறிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு துறை தான். ஆனா ஏஐ வந்து இப்ப அதிகமா எங்க யூஸ் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, மெடிக்கல் ப்ராசஸ்ல இன்னும் நிறைய இம்ப்ரூவ் பண்றதுக்காக கொண்டு வராங்க. இப்போ நம்ம ஊர்ல வந்து தடுக்கி விழுந்தா ஒரு டாக்டர் கிட்ட வர லெவலுக்கு ஒரு நல்ல ஹெல்த் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செட்டப் நம்ம கிட்ட இருக்கு. இப்போ ஸ்காண்டினேவியா நாடுகள் ஆகட்டும், யூஎஸ் மாதிரியான நாட்டுலாம் வந்து டாக்டரை போய் பார்க்கறதே ரொம்ப கஷ்டம். ஏன்னா டாக்டர் கம்மி, நம்பரே கம்மியா, டாக்டர் நம்பரே கம்மி, இன்னொன்னு காசு அதிகம். ஸோ அப்போ போய் பார்க்கறது கஷ்டம், பார்த்தாலும் அவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கிடைக்கிறது கஷ்டம். அந்த சுச்சுவேஷன்ல டாக்டர் கிட்ட போகாமே வந்து தங்களை டயக்னோஸ் பண்ணிக்கிறதுக்கு, தங்களுக்கு இருக்கிற சிம்டம்ஸ் வச்சு என்னென்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம கை மருத்துவம் சொன்ன மாதிரியான சில ஆப்ஷன்ஸ்ல வந்து அவங்க என்னென்ன பண்ணலாம் அப்படின்றதையே வந்து இப்போ ஏஐ யூஸ் பண்ணி கேட்க ஆரம்பிச்சுலாம் பண்றாங்க சில பேர். ஆனா மேஜரா எதிர்காலத்துல இப்போ எப்படி சிஸ்டம் வளரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு ஏதோ ஒரு ஆப்ரேஷன் நடத்திருக்காங்க, இல்ல ஏதோ ஒரு சின்ன மூட்டு வழியா ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னா டாக்டர்கிட்ட போய் எக்ஸ்ரே வாங்குறீங்க, நீங்க எக்ஸ்ரே மட்டும் எடுத்துட்டு வந்தா போதும். எக்ஸ்ரே வச்சு சிஸ்டமே அனலைஸ் பண்ணி உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா இல்லையா, டாக்டரோட அப்பாயின்மெண்ட் உங்களுக்கு தேவையா இல்லையான்றத சிஸ்டமே டிசைட் பண்ணும். ஓகே, அது வந்து எந்த பேசிஸ்ல? இமேஜ் ரெகக்னிஷன் பேசிஸ்ல ஆல்ரெடி அது கிட்ட வந்து எலும்பு உடைஞ்சிருந்தா இப்படி இருக்கும் அப்படின்ற பேட்டர்ன் வச்சு அது புதுசா எந்த எலும்பு வந்தாலும் இது உடையல, இது உடையலன்னு சொல்லிடுவாங்க. அந்த மாதிரி சொல்லும் போது உங்களுக்கு ப்ரியரா அடுத்து டாக்டரை பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கா இல்லையான்றதே வந்து சிஸ்டம்ஸை வச்சு தேவைகள் வந்து உருவாகும். பட் அது எவ்வளவு ப்ரெசைஸா இருக்கும்? அதுல வந்து எரர் அப்படிங்கிறது வரதுக்கான சாத்தியம்லாம் வந்து கண்டிப்பா எல்லாமே ஸ்டார்டிங்ல எரர் இருந்தாலும் போக போக அது வந்து வேற மாதிரி கொஞ்சம் அடுத்த லெவலுக்கு கொண்டு போவாங்க. பட் எந்த அளவுக்கு இருக்குன்னு கேக்குறேன். இன்னைக்கு இருக்கிற எந்த ஒரு சிஸ்டத்துலயும் ஏஐ சிஸ்டம்லயும் 100% அக்யூரசி வராது. சரி, 90% வரும், 91% வரும். ரொம்ப ஹெவி ஒர்க் பண்ணீங்கன்னா 99.9999, அதாவது சிம்பிளா சொன்னா டெட்டால் மாதிரி தான். டெட்டால் ஆட்ல என்ன போடுவோம், 2 கிருமி மட்டும் ஆடிட்டு இருக்கும். 2 கிருமி மட்டும் ஆடிட்டு இருக்கும். அந்த மாதிரி 2 ஃபால்ஸ் பாசிட்டிவ் கேஸ் இருக்கலாம், 2 ஃபால்ஸ் நெகட்டிவ் கேஸ் இருக்கலாம். அந்த மாதிரி வந்து சிச்சுவேஷன் வந்து ஏஐ மட்டும் இல்ல, நீங்க எந்த சிஸ்டத்துல எடுத்தாலும் அது இருக்கும். நீங்க வந்து எந்தெந்த ஃபீல்டு எல்லாம் அதிகமா வந்து சேர்ந்து வளர்ந்துட்டு இருக்குன்னா மெடிக்கல் ஃபீல்ட்ல சொல்றேன். மெடிக்கல் ஃபீல்டு ஒண்ணு, இன்னொன்னு வந்து ட்ரேடிங்.
ட்ரேடிங் அண்ட் ஸ்டாக் மார்க்கெட்டிங்லயும் வந்து ஏஐ பேஸ்ட் மாடல்ஸ் வச்சு ரன் பண்றேன் அப்படின்னு இப்போ ஆரம்பிச்சு அது ஒரு பக்கம் ரன் ஆயிட்டு இருக்கு. அது ஸ்கேமா இல்ல உண்மையாங்க? எந்த அளவுக்கு அது மினிமலா இருக்கு. இப்போ ஸ்டாக் மார்க்கெட்டோட இண்டிகேட்டர்ஸ் பாத்தீங்கன்னா எல்லாமே பைத்தான் கோடு வச்சு எழுதுறது தான். அந்த பைத்தான் கோடு வச்சு எழுதும் போது உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா தெரியும் இல்லையா, பேசிஸ்ல என்ன மாதிரி நடக்குது, என்னென்ன மாதிரியான மாடல் அப்படின்னு. ஸோ அதெல்லாமே வந்து ஒர்க் அவுட் ஆகக்கூடிய ஆப்ஷன்ஸ் தான். பட் ஆனால் என்னன்னா அதை வச்சு ஸ்கேம் பண்றவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா ஸ்டாக் மார்க்கெட் ட்ரேடிங்ன்றது வந்து எல்லாராலையும் பண்ண முடியாது, எல்லாருக்கும் தெரியாது. ஆனா ஏன்னா அதுக்கான டிஜிட்டல் லிட்ரஸி உங்களுக்கு வேணும் ஃபர்ஸ்ட். செகண்ட் வந்து ஸ்டாக் மார்க்கெட் லிட்ரஸி வேணும். இது ரெண்டும் இல்லாம உங்களால பண்ண முடியாது. ஆனா ஒரு ஸ்கூல் போனா இப்பெல்லாம் வந்து 10வது படிக்கிற பையன் ஸ்டாக் மார்க்கெட் ட்ரேடிங் பண்ணிட்டு இல்ல. உங்களோட ஒரு போஸ்ட் ஒன்று பார்த்தேன். என்ன எங்க ஏரியால பசங்கலாம் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஐபிஎல் வந்துட்டா போதும், அந்த வந்து ட்ரீம் 11 மாதிரியான ஆப்லாம் வச்சு விளையாட ஆரம்பிச்சிருவாங்க. நிறைய பேர் ரம்மியில் அடிக்ட் ஆயிருக்காங்க. அதுல எப்படியா காசு போட்டு எடுத்துணும்னு பாக்குறாங்க. நீங்க ஏதோ ஒரு காலேஜுக்கு போயிருந்தேன், அங்க நான் வந்து செமினாருக்கு உட்காந்தேன். நிறைய பேர் போனை நோண்டிட்டே இருக்காங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து பசங்க எல்லாருமே ட்ரேடிங் பண்ணிட்டு இருக்காங்க. கேட்டா கோவப்படுறானுங்க, நீ தேவையில்லாம உட்கார வச்சிட்ட, நான் இந்த நேரத்துல வந்து ஒரு 1 லட்ச ரூபா சம்பாதிச்சிருப்பேன் அப்படின்னு சொல்றாங்கன்னு. ஸோ அந்த மாதிரி இறங்கிட்டாங்களாங்க நிறைய பேர் ட்ரேடிங் இதுக்குள்ள. ஆமா, அதுவும் 10 to 12 காலையில 10 to 12 எங்க பார்த்தாலும் அப்படிதான் இருக்கானுங்க. அதாவது அந்த ஒரு யூனிவர்சிட்டி மட்டும் இல்லை, இன்னொரு யூனிவர்சிட்டி போனேன். அந்த யூனிவர்சிட்டியில பார்த்தீங்கன்னா சில பேர் லீவ் போட்டு 24/7 ட்ரேடிங் பண்ணிட்டு இருக்கேன். என்னப்பா பண்றேன் அப்படின்னா, நைட் ஆனா க்ரூட் ஆயில் ட்ரேட் பண்றான், காலையில கோல்டு ட்ரேட் பண்றான், அப்புறம் 12 மணிக்கு மேல இஎம்எஃப் உட்காடுறான், 24/7 கிரிப்டோ ட்ரேடிங் பண்ணிட்டு இருக்கான். ஆக்சுவலா எப்படி சொல்றது, தவறுன்னு சொல்ல. அவங்க எல்லாருமே வந்து ஒரு குறிப்பிட்ட 2 ஸ்டேட்டை சார்ந்தவங்க. ஒன்னு குஜராத், இன்னொன்னு ராஜஸ்தான். பிசினஸ். ஸோ இந்த 2 ஸ்டேட் பிசினஸ் பேஸ்டு ஸ்டேட்ல இருந்து வந்து இதை பண்றாங்க. அப்போ அவங்க வீட்டுல இருந்து இதை என்கரேஜ், அந்த மைண்ட் செட் தானங்க அப்படியே தான் வந்திருக்கு. கரெக்டா தானே பண்ணிட்டு இருக்காங்க. அது மைண்ட் செட் ஓகே. அதை பார்த்து இப்போ நம்ம ஆட்களும் இப்போ இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கதான் பிரச்சனை. இன்னொன்னு, ஸ்கூல் போயிருந்தேன். ஸ்கூல்லயே வந்து 10th + 1 + 2 பசங்க ட்ரேட் பண்றாங்க. லீகலி அவங்க 18 டச் பண்ணாம ட்ரேட் பண்ணக்கூடாது. ஆனா அவங்களுடைய பெற்றோர்கள் அக்கௌண்ட் அப்படி இப்படின்னு நிறைய அக்கௌண்ட்ஸ் வாங்கி ட்ரேட் பண்றாங்க. அது வந்து சரியான முறை இல்லை. ஃபர்ஸ்ட் ஏங்க, காசு சம்பாதிக்கிறதுக்கு சின்ன வயசுல இருந்தே அவனோட நல்ல ஆம்பிஷன் தானே. உல்ஃப் ஆஃப் வால் ஸ்ட்ரீட்டா மாற ட்ரை பண்றான் அவன். அதாவது இப்ப வந்து சமூகம் வந்து 2ஆ பிரிஞ்சிருக்கு. ஒண்ணு வந்து என்னன்னா, காசு இருக்கவன், காசு இல்லாதவன். சரி, காசு இருக்கவன் மீன்ஸ் ஹை ரிச்ல இருக்கவன் இல்லை, காசு செலவு பண்ண ரெடியா இருக்கவன். கடன் வாங்கியாவது காசு செலவு பண்ண ரெடியா இருக்கவன். அந்த கடன் வாங்க முடியாம காசு செலவு பண்ண முடியாம இருக்கவன். அவ்வளவுதான். சரி, ஸ்ப்ளர்ஜ் பண்றவன்னு நினைக்கிறவன், அது வந்து சுத்தமா அதுக்கும் வழி இல்லாம இருக்கிறவன். அவ்வளவுதான். இந்த ஸ்ப்ளர்ஜ் பண்ண இருக்கவன்ட்ட வந்து நீங்க எது கொடுத்தாலும் வந்து அது பெரிய சிக்கல்ல தான் போய் முடியும். சரி, நீங்க ட்ரேடிங்ல இப்ப பண்றீங்க, ட்ரேடிங் ஏதோ ஒரு நாள்ல வந்து கவுந்துருச்சு, என்ன பண்ணுவீங்க? ஒன்றும் பண்ண முடியாது. அப்ப என்ன பண்ணுவீங்க? இன்னைக்கு உங்களுக்கு ஜாலியா இருக்க மாதிரி இருக்கும். ஆனா ஸ்டாக் மார்க்கெட்டிங் பொறுத்த வரைக்கும் எப்பவும் வந்து ஏறிட்டே போயிட்டு இருக்காதுல்ல. சடனா ஒரு ட்ரம்போட இதுல வச்சோ இல்ல பல்வேறு காரணிகள் மூலமா உங்களுடைய ஸ்டாக் மார்க்கெட் வந்து டோட்டலா பாதிக்கப்படலாம். ஜஸ்ட் பார்ட் ஆஃப் தி கேம்ல, பார்ட் ஆஃப் தி கேம். இன்னொன்னு, இப்படி பண்ணும்போது பணம் வந்து உங்களுக்கு ஈஸியா கிடைக்கும் போது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பெரிய பிரச்சனையா வந்து ஸ்டடீஸ்ல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் போகாது. கண்டிப்பா போயிடும். பணம் தான் இருக்கு, அப்சல்யூட்லி வந்து படிச்சு பாஸ் பண்ணி வேலைக்கு போய் பணம் தான் சம்பாதிக்க போறேன். ஆனா இப்பயே சம்பாதிக்கணும், எதுக்கு நான் அங்க போகணுன்ற எண்ணம் வந்துருச்சுன்னா சாப்டர் க்ளோஸ். யாராலையும் முடிக்க முடியாது. இது அவங்கள பார்த்து நம்ம பசங்களும் சூடு போட்டு இதுக்குள்ள இறங்குறாங்கன்றீங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு ஃபேமிலி பேக்கிங் இருக்கு. இப்போ ராஜஸ்தான், குஜராத்தி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஃபேமிலி பிஸ்னஸ் ஒன்று இருக்கு. பட் தமிழ்நாட்டில் இருக்க முக்காசி பேருக்கு வந்து ஃபேமிலி பிஸ்னஸ் ஒன்று கிடையாது. இன்னும் நிறைய ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் லேர்னர்ஸ் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவங்கள்ட்ட போயிட்டு இந்த மாதிரியான விஷயங்களை நீங்க வந்து அறிமுகப்படுத்துறது, ஏங்க ஒருத்தர் வந்து ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலி, நான் ட்ரேடிங்கு எங்க அப்பா கிட்ட 1 லட்சம் கேட்டேன், தரமாட்டேன், நான் தற்கொலை பண்ணிவன்னு சொல்லி 1 லட்சத்தை வாங்கி நான் ட்ரேட் பண்ணிட்டு இருக்கேன்றான். அதை வச்சு நான் மந்த்லி வந்து 10,000 ரூபா சம்பாதிக்கிறேன், அந்த 10,000 ரூபா வச்சு நான் என் செலவுக்கு வச்சுக்கிறேன், அந்த 1 லட்ச ரூபா இன்னும் ட்ரேடிங்ல இருக்குன்றான். சரி, நாளைக்கு மொத்தமா போச்சுன்னா போனதுதான். என்ன பண்ணுவீங்க? அதை பத்தி யோசனை யார்ட்டையுமே இல்லையே. ரைட், இது ஒரு கிளை பிரச்சனையா போயிட்டு இருக்கு. ஸோ மெடிக்கல் ஃபீல்டு அப்புறம் ட்ரேடிங்ல வந்து ஏஐ முழுக்க வளர்ந்துட்டு இருக்கு. அதுக்கான ஸ்கோப், அந்த ட்ரேடிங்கோட ஆப்ஷன்ஸ் தான் இன்னைக்கு வந்து பிமோ ஃபாக்ஸ் அது இதுன்னு யூடியூபர்ஸ் ஏகப்பட்ட பேர் ஆட் போட்டுட்டு இருக்காங்களே. அது உங்களுக்கே தெரியுமே, இந்த ப்ளூ கலர் இந்த கிரீன் கலர் ஏறிச்சுன்னா மாதிரி எங்களுக்கு ரேட் ஏறுது, எங்களுக்கு ரெட்ல போச்சுன்னா லாஸ்ட்ல போகுது அப்படின்னு. கோடி ஏறி இறங்கினா நம்ம என்னத்த சொல்றது?
இருக்கல. ஆனா யூடியூபே அதிக காசு எதுக்கு தருதுன்னா காசை பத்தி பேசக்கூடிய கண்டென்ட் தான் வந்து ஆமா. தருது. அப்படி இருக்கிறப்ப ஏமாறுறது எவனா காசை பத்தி பேசுறான்னா நம்மளே ஈஸியா போய் ஏமாந்துருவோம். ஸோ இந்த ட்ரேடிங் ஆப்ஸ்ல வந்து நீங்க எவ்வளவு குளறுபடி பாக்குறீங்க? பேசிக்கா அவன் வந்து ஒரு கோர்ஸ் மாதிரி நடத்தி நம்ம உள்ள இழுக்கிறான். நீங்க ட்ரேடிங் பத்தி சொல்லிட்டீங்க, அது ஏத்தி விடும் பட்டுன்னு இறக்கி விட்டுருவாங்க. பட் இதை வச்சு ஒரு சைட் சம்பாரிச்சிட்டு இருக்காங்கல்ல. ஏன்னா ட்ரேடிங்கை வந்து கத்துக்கிறதுக்குன்னு நிறைய பேர் காசு வாங்குறாங்க. அதுல முறையான செபி ஆர்கனைஸ்டு செபி அப்ரூவ்டு பீப்புள் எத்தனை பேர் இருக்காங்க தெரியாது. செபி அப்ரூவ்டு இல்லாம ஆன்லைன்ல கத்துத்தரேன் ஏகப்பட்ட பேர் ஸ்கேம் பண்ணிட்டு இருக்காங்க. ரீசெண்டா ஒரு லேடி வந்து நான் ஆன்லைன்ல உங்களுக்கு ட்ரேடிங் பண்ண கத்துத்தரேன்னு வந்து 4 கோடி ரூபா ஏமாத்திருக்கா. அதை எல்லார்கிட்டையும் சேர்த்து 4 கோடி ரூபா. ஆனா லீகலி ஒண்ணும் பண்ண முடியல. ஏன்னா ஒருத்தர்கிட்ட 4000 வாங்கி கிட்டத்தட்ட பெரிய லெவல்ல ஏமாத்திருக்கா அவன். யோசிச்சு பாருங்க, 4000 வந்து ஒரு எப்படி பார்த்தாலும் ஒரு 10,000 பேர்கிட்ட வாங்கியிருப்பா. உங்ககிட்ட 1 லட்ச ரூபா கேட்டா அதான தப்பு. 1 லட்சம் பேர்கிட்ட 1 ரூபாயா கேட்டா தப்பு இல்ல அப்படிங்கிற மாதிரி இருக்குது. என்ன பண்ண முடியும்? அப்படிதான் சுச்சுவேஷன் இன்னைக்கு போயிட்டு இருக்கு. ஏன் பல செபி அப்ரூவ்டு ஸ்டாக் மார்க்கெட் ட்ரேடர்ஸ் அண்ட் கோச்சிங் ஆட்களே வந்து சிக்கல்ல இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்த ஆன்லைன் ட்ரேடிங் எக்ஸ்பிளனேஷன், ஆன்லைன் ட்ரேடிங் டிப்ஸ் அப்படின்னு வந்து தனித்தனியா குரூப்புகள் உருவாகி அதன் மூலமா பெரிய ஸ்கேம் நடக்குது. ரைட். ஸோ லைக் மெடிக்கல் ஃபீல்டு, ட்ரேடிங் அண்ட் வாட் வில் யூ லைக் மென்ஷன்? இந்த மாதிரி ஃபீல்டு எல்லாம் வந்து ஏஐயோட பங்கு ரொம்ப அதிகமா இந்த மாதிரி ஃபீல்ட்ல வந்து நிறைய வந்துட்டு இருக்கு. அப்புறம் மீடியாவை பத்தி கேட்கவே வேணாம், உங்களுக்கே தெரியும். என்னோட வேலையே போயிருமாமே. போகாது. ஏன்? ஆமா, மீடியால யார் வேலை இருக்கும், யார் வேலைங்க போவோம். என் எடிட்டருக்கும் எனக்கும் டெய்லி சண்டை நடந்துட்டு இருக்கு. அவன் சொல்றான் உங்க வேலையும் போயிடும் நான் அப்படிங்கிறேன். நான் சொல்றேன் பாடுறா உங்க வேலை தான் போகும் அப்படி. ஸோ மீடியாவை பொறுத்த வரைக்கும் என்னென்னலாம் நடக்க போகுது, மாற்றங்கள் நடக்க போகுது ஏஐல மீடியால பெரிய மாற்றங்கள் நடக்கணும்னா ஃபர்ஸ்ட் வந்து எடிட்டர் வேலை தான் போகும். சரி, ரைட்டு. ஆனா ப்ரிசைஸா அந்த லெவலுக்கு எடிட் பண்ண முடியாது. பட் எடிட்டிங் கத்துக்கிட்டீங்கன்னா நீங்களே பண்ணலாம், உங்க வேலை போகாது. ஆனா நீங்களே 10 ஆள் வேலையை பாக்குற மாதிரி இருக்கும். தனிநபர் மீடியாக்கள் வந்து கோலச்சக்கூடிய காலகட்டத்துல நம்ம போயிட்டு இருக்கோம். இப்பவே தனிநபர் மீடியாக்கள் தான் ரொம்ப ஃபேமஸா இருக்காங்க. ஃபேமஸா இருக்குன்னு சொல்ல, நான் தனியா தான் நடத்திட்டு இருக்கேன். அந்த தனி நபர் வீடியோவே சிங்கிள் மேன் மீடியாவா வந்துடும். இப்ப நீங்களே வந்து கேமரா செட் பண்ணி ரெக்கார்ட் பண்ணுவீங்க, நீங்களே கார்டு எடுத்து எடிட் பண்ணுவீங்க, நீங்களே பப்ளிஷ் பண்ணுவீங்க, நீங்களே ப்ரமோட் பண்ணுவீங்க, தம்ப்நெயில் டிசைன் பண்ணுவீங்க, நீங்களே எல்லாத்தையும் பண்ணிடுவீங்க. ஸ்டூடியோ வாடகைக்கு எடுக்கிறது மட்டும் தான் உங்க வேலையா இருக்கும். அதுவும் உங்க கிட்டே இருந்துச்சுன்னா நீங்க அதையே வீட்டுல வச்சே பண்ணிடுவீங்க. அவ்வளவுதான். அந்த மாதிரி தனிநபர் ஆட்கள் தான் வந்து வளருவாங்க. நிறுவனமயமாக்கப்பட்ட வீடியோஸ்க்கு வந்து ரேட்டிங் குறைஞ்சு, ஏன்னா அவங்க முகத்தை மாத்திக்கிட்டே இருப்பாங்க. ஒரே முகத்தை நம்பி அவங்களால ரன் பண்ண முடியாது. பிராண்ட்ன்றது அவங்களோட லோகோல இருக்கமே தவிர்த்து அந்த நபர்ல இருக்காது. அவங்க மாறிட்டே இருப்பாங்க. அதை நோக்கி தான் போயிட்டு இருக்கோம். இன்னொன்னு நிறைய ஏஐ வீடியோஸ் வருது. ஆரம்பத்துல பார்க்கறதுக்கு உங்களுக்கு நல்லா இருக்கலாம், ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல திகட்ட ஆரம்பிச்சிடும். இப்பவே அந்த பிக்சர்ஸோட அந்த டோன் இருக்குல்லங்க, அதுல கொஞ்சம் சலிப்பு வந்து தட்ட ஆரம்பிச்சிருச்சு. நியூஸ் சேனல்ஸ் நீங்க பாக்குறீங்கன்னு நினைக்கிறேன். சித்தரிக்கப்பட்டவன் ஃபர்ஸ்ட்லாம் வேற ஏதாவது ஓவியத்தை போடுவாங்க, இப்ப ஃபுல்லா ஏஐல இருந்து எடுத்து போட்டிருக்காங்க. அந்த டோனு, முக அமைப்பு, அந்த செட்டப் எல்லாமே ஏற்கனவே திகட்ட ஆரம்பிச்சிருச்சுன்னு நான். ஆமா, இப்ப உங்களுக்கு திகட்ட ஆரம்பிச்சா 6 மாசம் 1 வருஷத்துல உங்களுக்கு மொத்தமா திகட்டி மூஞ்சிங்களா காட்டுங்கப்பா, ஆளு ஒரிஜினல் மூஞ்ச காட்டியா, இதுக்கே எங்கேயோ ஜென்ரேட் பண்ண இமேஜை காட்டுறேன் அப்படின்னு நமக்கு வரும்ல. ரைட்டு. அதை நோக்கி தான் போயிட்டு இருக்கு. இந்த ஸ்டாக் பிக்சர்ஸ்ன்னு சொல்லி வச்சிருப்பாங்க, அந்த தொழில வந்து ஒரு பெரிய அடி வந்து இந்த ஏஐ வந்ததுல இருந்து ஒரு பெரிய இருக்கும்னு எனக்கு தோணுச்சு. ஸோ மீடியால பெரிய வளர்ச்சி இருக்கும்னு சொல்றீங்க. மீடியால பெரிய வளர்ச்சி இருக்கும். தனிநபர்களுக்கு உங்களை நீங்க பிராண்டா காட்டிக்க ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்கு தனிநபர்களுக்கு நிறைய பெரிய லெவல்ல வளர்ச்சி இருக்கும். ஸோ இது வந்து நான் ஜென்ரிக்கா நிறைய விஷயங்கள் பேசணும். பட் நீங்க போயிருவீங்க உங்க ஊருக்கு, நார்வேக்கு. ஆனா இங்க வந்து பாலிடிக்ஸ் தான் அடுத்த 8-9 மாசத்துக்கு வந்து சும்மா பத்தி எரிய போகுது, ஃபயர்லேயே இருக்க போகுது. பொலிட்டிக்கலா எனக்கு ஒரே ஒரு கொஸ்டின் இருக்கு. தேர்தல்கள்ல ஏஐயோட பங்கு பயன்பாடு எவ்வளவு இருக்கும்? அது வந்து ஒரு அட்வர்டைசிங்கா இருந்தாலும், ப்ரொபகேண்டாவா இருந்தாலும், இல்ல இன்ஃப்ளூயன்சிங்கா இருந்தாலும், அதுல ஏஐயோட பங்கு இருக்க போதா வர இந்த தேர்தல் வந்து பெரிய லெவல்ல அதுக்கு வாய்ப்புகளை கொடுக்கும். இந்த மாதிரி ஏஐ வயசுல வந்து கண்டென்ட் ஜெனரேட் பண்ணி அந்த நபர் இந்த நபரை அடித்து விட்டார், அந்த நபர் இந்த நபருக்கு புத்தம் கொடுத்து விட்டார். உங்களுக்கே பாக்குறீங்க எத்தனையோ வீடியோஸ்ல வந்து 2 படத்தோட 2 கேரக்டருக்கு சண்டை போட்டுக்கிட்டே இருக்கும், டக்குன்னு முத்தம் கொடுக்குற மாதிரியான வீடியோஸ் எல்லாம் வருது. ட்ரம்ப் ஒபாமாவை கைது பண்ணாரு. அந்த மாதிரியான வீடியோஸ் வரும்போது வந்து உண்மை எது பொய் எதுன்னு எத்தனை பேருக்கு தெரியும்? உங்களுக்கு தெரியும், மீடியா பாக்குறீங்க, யூடியூப் தொடர்ச்சியா பாக்குறவனுக்கு தெரியும். யூடியூப் பார்க்காத ஒரு பெரியவருக்கு வந்து நீங்க வாட்ஸ்அப்ல அனுப்புறீங்க அந்த வீடியோ அப்படின்னா, அந்த பெரியவர் அதை நம்புறதுக்கான வாய்ப்புகள் தானே அதிகம். ஓகே, அந்த மாதிரி ப்ரொபகேண்டாவை பரப்புறதுக்கும் சரி, ப்ரொபகேண்டாவை தடுக்கிறதுக்கும் 2த்துக்குமே ஏஐ யூஸ் ஆகும். இன்னொன்னு வந்து
சண்டை போட்டுக்கிற மாதிரி அல்லது வந்து போலியான வந்து ஒரு வார்த்தையை பேசுற மாதிரி நல்ல பேச்சுக்கு நடுவுலயே வந்து ஒரு 2-3 செகண்ட் மட்டும் வார்த்தையை நீங்க மாத்தி போட்டு எடிட் பண்ணி போட்டீங்கன்னா யாருக்கு தெரியும்? ரியலிஸ்டிக்கா இருக்கும். ரியலிஸ்டிக்கா இருக்கும். நம்ம என்ன பண்ண முடியும்? விளையாட போறான் பூந்து பயங்கரமா 2026ல பாருங்க ஏஐல வந்து கட்டன் சுத்தி எது ஒரிஜினல் எது டூப்ளிகேட்னு நம்மளே மண்டை பிச்சுக்கிற மாதிரி இருக்கும். கண்டுபிடிச்சிடலாம் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி. பட் நிறைய இந்த மாதிரி வர்றப்போ ஒரு கன்ஃபியூஷன் மண்டையை பிச்சுக்கிற மாதிரி நிறைய வரும்போது உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்றதுக்கான டைம் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். டைம் கம்மியா இருக்கும் போது அவ்வளவு குயிக்கா உங்களால எப்படி ரெஸ்பாண்ட் பண்ண முடியும்? எது உண்மை எது பொய்ன்னு. இன்ஃபேக்ட் அவங்களுக்கே சம்டைம் தேவைப்படும் போது பொய் பரவ ஆரம்பிச்சிருச்சுன்னா அது ஒன்ஸ் எல்லாருக்கும் பரவிடும். நீங்க தடுத்து நிறுத்த முடியாது. ரிப்பேர் பண்றதுக்கான டைம் இன்னும் சீக்கிரமா பரவிடும். இன்னும் அதிகமா இருக்கும். ரைட். இப்போ நீங்க எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் பத்தி நிறைய விஷயங்கள் பேசியிருந்தீங்க. அது குறிப்பா ரொம்ப பிரஸ்டீஜியஸ் இன்ஸ்டிடியூஷனான அண்ணா யூனிவர்சிட்டி முன்னாடி அண்ணா யூனிவர்சிட்டி பத்தி பேசியிருந்தீங்கன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாம லிஸ்ட் நிறைய நீங்க போட்டிருந்தீங்க. இந்த கல்லூரி எல்லாம் வந்து சேர்றதுக்கு உகந்தது, இதெல்லாம் தவிர்த்துருங்க அப்படின்னே கூட நீங்க உடைச்சு வந்து போட்டீங்க. Are you comfortable talking about that? ஓகேவா? அது ஒன்றும் பிரச்சனை இல்லை.